பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி 10 நிமிஷம் போட்டிருக்கான் பாருங்களேன். இவன் பிளாஷ்பேக் மட்டும் நமக்கு தெரியலன்னா இவன் நல்லவேன்னு நம்மளும் சேர்ந்து நம்பி இருப்பான். வெண்ணவட கரூர் பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் உட்கார்ந்து வாசல்ல, கோயில் வாசல்ல, எனக்கு வேற வழி தெரியலாத்தா, என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் பிச்சை எடுக்கிறேன். ஆளை பார்த்தோம்னு வைங்கள, நல்லா 2 எருமையை சேர்த்து பசஞ்ச மாதிரி இருப்பான். ஆனா இவன் பிச்சை எடுக்கிறான், அதுவும் ஒரு போலீஸா இருந்துட்டு பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம். ஏன்னா ஒரு போலீஸுக்கே இந்த நிலைமையா என்ன நினைச்சிருக்காங்க, இவன் ஏதோ ஒரு இந்த பெரிய அதிகாரிகளுக்கு போட்டு கொடுத்துட்டான் அவங்க செஞ்ச தப்ப, அதனால அந்த அதிகாரிகள் இவனை பழி வாங்கிட்டாங்க, இவன் நேர்மையா இருந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் இவனுக்கு பயங்கரமா ஃபீலிங்க அள்ளி கொட்டினாங்க. ஆனா இந்த நாயோட அந்த பின்னாடி எதுக்காக இவனை வேலையை விட்டு தூக்குனாங்க, ஏன் இவன் மேல கேஸ் ஆச்சுன்னு அதை கேட்டா, உண்மையில அங்க அந்த வெள்ளமலை மேல அந்த பாலசுப்ரமணியன் இருப்பாப்புல, அவரே இறங்கி செருப்பை கட்டி அடிச்சிருப்பாரு. நாயே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் வீட்டு வாசல் உட்கார்ந்துருக்கியா, பத்தினி வேஷமா போடுற? நிஜமா சார், அவரு இவன் ஒரு போலீஸ், அந்த போலீஸ் வழக்கம் போல ரோந்துக்கெல்லாம் போவாங்கல்ல, அப்படி ரோந்துக்கு போறப்ப கூடவே இன்னொரு ஆளையும் துணைக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அவன் யாரு அப்படின்னா, அது ஒரு அக்யூஸ்ட், சாதாரண அக்யூஸ்ட் இல்ல, போக்சோ அக்யூஸ்ட். போலீஸ்ல பல விதம் இருக்கும், நிறைய நல்ல போலீஸ் நிறைய இருக்கிறாங்க, அதே நேரத்தில் சில பொறுக்கி போலீஸும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. அதை இல்லைன்னா தயவு செய்து யாரும் மறுத்துறாதீங்க. அந்த பொறுக்கிகள் பல வகைப்படும், பண பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, அதிகார பொறுக்கி, இந்த மாதிரி நிறைய பொறுக்கிகள் இருப்பாங்க. ஆனா இந்த பொறுக்கி எல்லா பொறுக்கி லிஸ்ட்லயும் ஏகப்பட்ட மார்க் வாங்கிட்டு உட்கார்ந்தது ஃபர்ஸ்ட் இல்ல. அதாவது இவன் அந்த ரோந்துக்கு போறப்ப என்ன இருக்கு, அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, மறைவாக உட்காந்து பேசிட்டு இல்ல, எல்லாம் பொது வெளியில உட்காந்து பேசிட்டு, ஆள் நடமாட்டல, அவ்வளவுதான், இருட்டுக்குள்ளதான் இல்ல, வெளிச்சத்துலதான். இவன் என்ன பண்ணிருக்கான், இங்க இருக்கிறவங்களை பார்த்துட்டு நேரா போய் அவங்கள்ட்ட, இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை, ஊரை காப்பாற்றுறதுக்காக நாங்க எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் சாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அந்த 2 பேரையும் பார்த்துட்டு, அந்த ஆம்பளை பையன் இருப்பான்ல, அவன்கிட்ட ஒரு 8000 ரூபாய் காசு இருந்திருக்கு. அந்த 8000 ரூபாய் காசை புடுங்கிட்டு அவனை அடிச்சு விரட்டி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் இந்த 2 பொறுக்கியும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு, அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணலாமான்னு பிளான் பண்ணி அதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி எப்படியோ தப்பிச்சு ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 8000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம அனுபவிச்ச வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பொண்ணோட அந்த ஃப்ரெண்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் திரும்பி எங்கே எது பார்த்து அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு வீட்டுல இறக்கி விட்டா, அடுத்த நாள் அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், இல்ல இந்த மாதிரி இவன் தான் என்னை எப்படி பண்ணிட்டான், இவங்களை அடிச்சுட்டான், இதுக்கு மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுல பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் ஆக்ஷன் என்கொயரியை எடுத்துக்கிட்டு ஆக்ஷனையும் எடுத்திருக்கு. அதை என்கொயரி பண்ணி பார்த்ததுல, கோர்ட்ல கேஸையும் பதிஞ்சு பார்த்ததுல, இவன் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. தூக்கி உள்ள போட்டாங்க, ஆளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவன் என்ன பெரிய குடும்பம்னா, அவன் ஜாமீன்ல வெளில வந்துட்டான். ஜாமீன்ல வெளில வந்த இந்த எருமைக்கு வயசு 35. ஜாமீன்ல வெளில வந்த என்ன பண்ணிருக்கான், நேரா போய் பார்த்து அவங்க அதிகாரிகளை பார்த்து, என் பேர இருக்கிற அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்க, ரத்து பண்ணுங்கன்னு இருக்கான். போலீஸ் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கு, நீ பண்ண வேலைக்கு நீ வெளியில இருக்கிறதே பெருசு, கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல கேஸ் ஆகி அங்க உனக்கு நீ கன்விக்ட்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிடுச்சு, உன்னை ஜாமீன்ல விட்டுருக்காங்க, அதுவே பெருசு, தயவு செய்து மூடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவனை அடிக்காத குறைய வெளியில அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அதுக்குத்தான் இந்த நாய் என்ன நாடகம் ஆடி இருக்கு, மலையில போய் பெத்த புள்ளைய தூக்கிட்டு எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்காகத்தான் வழியா இருக்கு, என் குடும்பத்தை காப்பாத்து, ஏன்னா 20 ரூபா 30 ரூபா இருந்தா போதும், அரைப்பொடி அரிசி வாங்கி நான் பொங்கி சாப்பிட்டு, இதெல்லாம் அவன் பேசியிருக்கா சார், அதுல பொங்கி சாப்பிட்டு ஏதோ முருகனுக்கு மீச வச்ச மாதிரி அவனுக்கு நினைச்சுக்கிட்டான். அவனை அவ்வளவு எல்லாம் மீடியாவில் எல்லாரும் அவன் தான் வர சொன்னது, இந்த மாதிரி நான் பண்ண போறேன், எல்லாரும் என்னுடைய கஷ்டத்தை கேளுங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைய இவன் கண்டுபிடிச்சு காட்டி கொடுத்துட்டான், நேர்மையா நடந்துகிட்டான், அதுக்காக பெரிய போலீஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து
இவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க, நமக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. கடைசியில பார்த்தா காரி துப்புற மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. பின்னாடி அந்த இடத்துல கிடைக்கல, அதுக்கப்புறம் இருக்கிறவங்கள சொல்லியிருக்காங்க. இந்த நாயோட பேர் என்ன தெரியுமா? எனக்கு அந்த பேரை கேட்டாதான் வந்து பொசு பொசுன்னு வந்துருச்சு. அந்த பேருக்காகவே அவன் என்ன பண்ணணும், இந்த சாணம் பிடிப்பாயில ஒரு மிஷினை, அந்த மிஷினை எடுத்து அவன் பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் எடுத்து வச்சு தேய்ச்சி இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டுருக்கணும். இவனெல்லாம் வேலையில வச்சிருந்து என்ன பண்ண புரியும்? எனக்கு அதான் புரியல. இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆயிடுச்சு, இவன் தான் பண்ணான்னு ப்ரூவும் ஆயிடுச்சு. ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாயை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சது? நியாயமா பார்த்தா என்ன பண்ணணும்? டிஸ்மிஸ் தானே பண்ணணும். எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, இனிஷியலா ஆயுதப்படைக்கு தான் மாற்றுவாங்க. இது ஆயுதப்படைக்கெல்லாம் மாற்றுவாங்க. இந்த நாய் மேல டவுட் பயங்கரம். இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி தெரியல. அடங்காததுனாலதான் நேரடியா கம்ப்ளைண்ட் தூக்கி போட்டுருக்காங்க. எத்தனை பேர்ட்ட இந்த மாதிரி இந்த நாய் நடந்துச்சோ? அந்த நாய் அது பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு தான் பத்த புள்ளைய தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து மடியில புள்ளைய தூக்கிட்டு வந்ததுதான் எல்லாரும் வந்து இதுவாயிட்டாங்க. அதுல கொஞ்சம் விழுந்துட்டாங்கன்னு வைங்கள. ஒரு வேலை உண்மையா இருக்கும். ஏன்னா இவ்வளவு தப்பு பண்ணவே பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை மாற்றவங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாம தலைமறைவா இருப்பாங்க. எப்படியாச்சும் அதாவது வெளியில தெரியாத அளவுக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நாய் அதுவாகவே ஊரை கூப்பிட்டு வச்சு எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க, நாயை ஒன் டைம் தப்பிச்சு போன அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவ, அந்த கேள்வி ஏதாவது வரும்ல. இந்த மாதிரி தான் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. அதனால அவசரப்பட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தப்பா நினைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி தப்பா, நல்லவங்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கவே மாட்டாங்க. எப்படியாச்சும் வெளியில அனுப்பிச்சு விட்டுலாம் அவங்களை பழி வாங்கிடணும். பாவம் அந்த அவங்க வேற என்ன செய்வாங்க, பொதுமக்கள்கிட்ட தான் வருவாங்க. நீங்க அவங்களை எங்ககிட்ட விட்டுருங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட விட்டுருங்கன்றா. எத்தனை பேர்ட்டு இந்த நாய் என்னென்ன வேலையை பார்த்துருக்கோ. இப்பதானே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வருவாங்க. தயவு செய்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கேஸ் வந்தா, கேஸ் நடக்கிற வரைக்கும், அதாவது அவன் இன்னோசென்ட்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் சஸ்பெண்ட்ல வச்சிருந்த நியாயம். ஆனா அந்த நாய் தான் மெயின் அக்யூஸ்ட்னு நினைச்சா, அதுக்கப்புறம் அந்த நாயை டிபார்ட்மெண்ட்ல வச்சது என்ன பண்ண போய் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுலாமே. இல்ல அதுக்கு காவல்துறை சட்டத்துல இடம் இல்லையா தெரியல. பட் ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே நடிச்சிருக்கா. காலில் எல்லாம் விழுந்து பாக்குறவெல்லாம் கண்ணுல இருந்து தண்ணீர் வர்ற அளவுக்கு, தண்ணீர் இல்ல, அத கண்ணீர் வந்து பயங்கரமா வெள்ளமா ஓடுற அளவுக்கு அவன் வந்து அவ்வளவு தூரம் ஒரு எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கான். அதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். நன்றி.